ஆழ்கடல்ல இன்னைக்கு தூண்டில்ல நிறைய பெரிய பெரிய மீன்கள் வந்து பிடிக்க போறோம். ஒரு நாள் கடலுக்கு போய் என்னென்ன வகையான மீன்கள்லாம் பிடிப்போம், எவ்வளவு பெருசு பெருசா பிடிப்போங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து காமிச்சிருக்கேன். பாறை, பண்டாரி, குருவலை, பாலா மீன் அப்படின்னு தூண்டில்ல பிடிக்கக்கூடிய அனைத்து வகையான மீனையும் நிறைய அளவுல பிடிக்க போறோம். எப்போ கடலுக்கு போறோம், எப்படி மீனை பிடிக்கிறோம், எப்படி திரும்ப கரையை வாரோங்கிறத டீட்டெயிலா காமிச்சிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. பழம் இவ்வளோ பாறை மீனும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நைட்டு சரியாக 12 மணிக்கெல்லாம் நாம் சாயங்காலமே வெட்டி வச்ச இறைய தூக்கி வள்ளத்தில் வச்சுட்டோம். இனி கடலில் நம்ம பிடிக்கிற மீனை பக்குவப்படுத்துறதுக்காக 2 பார் ஐஸும் எடுத்திருக்கோம். இனி அப்படி இப்படின்னு கூடைகளை தூக்கி வைக்கணும், சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி எடுக்க 1 மணிக்கிட்ட ஆயிரும். 1 மணிக்கு வள்ளத்தை தள்ளிட்டு போனோம் அப்படின்னா நாம் போகக்கூடிய தொலைவு கிட்டத்தட்ட 40 மைல் அபோவ். எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5 மணி நேரம் காத்து இருந்துச்சுன்னா 3 மணி நேரத்து வரைக்கும் இந்த டிராவல் இருக்கும். இதுக்கு இடையில குட்டியாக ஒரு தூக்கம் கிடைக்கும், அதுவும் காற்று இல்லை. ஜிபிஎஸ் மார்க் வந்தாச்சு. இனிமே முக்கியமான சம்பவம் இருக்குது, நீரோட்டம் பார்க்கணும். இந்த நீரோட்டத்தெல்லாம் பார்த்து முடித்த பிறகு நீரோட்டம் நமக்கு சாதுவாக இருந்துச்சுன்னா ரொம்ப வேகமாக இந்த தூண்டில் கைத்தை போடணும். குறிப்பாக நாம் இப்போ போட்டு போகிற தூண்டிலில் பெரும்பாலும் இந்த விடிகிற நேரம் இருக்குல்ல, அந்த 5 to 6 மணிக்குள்ளே, அந்த மாதிரி நேரத்தில் மீன்கள் நிறைய நமக்கு வந்து இறை சாப்பிட்றதுக்காக வருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மள்ட்ட வந்து மாட்டிக்கிடுவானு. அதனாலேயே முதல்ல கொஞ்சம் ஸ்லோவாக தூண்டில் போயிட்டுருக்கும், அப்புறம் போக போக ரொம்ப ஸ்பீடாக தூண்டில் போட ஆரம்பிச்சிருவோம். கிட்டத்தட்ட 3000 தூண்டில் கடலில் போட்டிருக்கோம். கடைசி தொட்டா போயா வந்து வைக்கிறோம். நீரோட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இங்கேருந்தே கைத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தலைப்புலேயே கடந்து கைத்தை பிடிச்சி வாங்குறதுக்காக ஒரு சிக்னல் போயா விட்டுருக்கோம். இதுதான் நம்மளுடைய லெக்கம். ஏன்னா இருட்டாக இருக்குல்ல, உடனே கைத்தை பிடிச்சி வாங்குறதுக்காக இப்படி விட்டுருக்கோம். இன்னைக்கு 5:30 மணிக்கெல்லாம் கைத்தை பிடிச்சி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அரை மணி நேரத்துக்கு கிளிப்பில் எந்த மீனுமே வரல. அதனால காலையில் தேரம் வெளுத்ததுக்கு பிறகு தான் ஒரு மீன்களாக வர ஆரம்பிச்சுது. என்னென்ன மீன்கள்லாம் மொத்தம் பிடிச்சங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மீன்கள் மட்டும்தான் வரப்போகுது, வகை வகையாக மீன்கள் வரப்போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரீசெண்ட் டைமில் இந்த சிசி தான் நிறையா வருதா எங்கள் ஊரில். சிசி அப்படின்னு வச்சுருக்கோம் பேர். அடுத்தும் சிசி. கடவுளா, ஏதோ ஒரு மீன் வருது. சிசி இந்த பாறையில் இருந்துட்டாலே பெரும்பாலும் என்ன எதிர்பார்ப்போன்னா ஏதாவது ஒரு மீன் வரும். ஏன்னா இந்த பாறையை சுற்றி தானே மீன் ஓடும், அதனால் அப்படி மீன் ஏதாவது வரும்னு எதிர்பார்ப்போம். கீழே தூண்டில் ஏதோ ஒரு பெரிய பாறைங்களில் மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி மாட்டுறது பெருசாக எடுத்துக்க மாட்டோம், ஆனால் மாட்டுற இடத்துல ஏதாவது ஒரு மீன் வரணுங்க. இது கலப்பு ஓடி வருது. கைஸ் பாறை வருது பாருங்க.
கண்ணாடி பாறைன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணாடி பாறை தானா? கட்டல் மீன் இடங்கள்லே ரொம்ப அழகாக இருக்கிற பாறையிலே இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. ஒரு 5 பாக்ஸ் வாங்கி வந்துட்டான் 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 வந்துட்டான். அடுத்தாலையும் ஒரு சிசி. மிக நயமாக நமக்கு சிசி தான் கொடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே வாங்க வத்தப்பாறை வத்தப்பாறை கருவத்தப்பாறை எடு. மீன் கிடக்கல எடுத்துக்கலாம். மீன் கிடக்கப்பா தூக்கலட்டாரே பாலா மீன் கிடக்கல. அடி தூக்கி பாலா மீனே. பாறை பாறை வருதே பாறை வருதே. வா வத்தப்பாறை வத்தப்பாறை. மைப்பாறையா மைப்பாறை. எதுக்காக மைப்பாறை மக்களே? இதோட உடம்ப பாருங்க, அப்படியே மைய தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கு. அதுக்காக தான் மைப்பாறை. தெரியுதா மக்களே? மைய தெளிச்சுட்ட மாதிரி இருக்கா, அதுக்கு தான் மைப்பாறைன்னு. எதுக்காகனா நமக்கு மீன் வரும். வந்துருச்சா பாறை வத்தப்பாறை வத்தப்பாறை வத்தப்பாறை. மக்களே 3 மீன் கிடக்குது மக்களே. எங்க பாருங்க ஒரு பாறை தூக்கி நிற்கிதா மக்களே. ஒரு பாறை உள்ள தூக்கிட்டோமா? இங்கே பாருங்க மக்களே, அடுத்தால ஒரு மீன். மீன் தான் அடிச்சு கிடக்கு மொத்தனாலே. 5-6 தூக்கு. பாருங்க மக்களே, 1 ஆல்ரெடி 1 தூக்கிட்டது. 2 வாங்கு உங்களை மீன் உள்ள தூக்கு. இந்த மாதிரிலாம் பாறை விழுந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க, நம்ம எங்கேயோ போயிடலாம். தொழில் அபாரமாயிரும். இல்லை ஒரு மீன் போயிட்டு போல. அதுக்கு அடுத்தாலே கொஞ்சம் பொறுமையாக கலப்பி விடும். நான் பார்த்துட்டு கலப்பு வெட்டி போட்டு கடையில் கை பொறுப்பு எப்படி கலப்பு. மீன் கிடைக்கு. கீழே பாலாமில பாரு பாருல கலப்பா என்ன அவ்வளோதான். எதிர்பார்த்ததை தந்தாலே ஓகே. இந்த கூட்டம் எவ்வளோ தூரம் நம்ம கைத்துக்குள்ளே நிற்கிதோ அப்படியே வரிசையாக இற எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மீன் இற எடுக்கிறத பார்த்து இன்னொரு மீன் வந்து இற எடுக்கும்.
அப்படியே வரிசையாக தூண்டில் மொத்தமும் இற எடுத்தேன்னா ஒரே ஒரு பாறை கேஸ். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரே ஒரு பாறை. கேஸ் அந்த ஒரு இடத்துல மட்டும் இவ்வளோ பாறை மீனும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 மீன் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் ஒரு பாறை மீன் ஒன்று வருது அடுத்தாலே. அடுத்தாலே ஒரு பாறை. வாவ், பிடிச்ச பாறை மீனெல்லாம் ஐஸில் அடிக்க போகிறோம். எவ்வளோ பாறை மீன் கிடக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பாறை மீன் வந்திருக்கு மக்களே. இதே இப்போ வத்தப்பாறை வத்தப்பாறை ஐஸ். அடுத்தாலையும் ஒரு பாறை தான். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு மீன் வரும்போது பங்குலேருந்து 100 ரூபா கூடிக்கிட்டே இருக்குது. அது கண் மூச்சா வேலை மீன். அவர் போய் சொல்லிட்டார். வா, எங்கே பாருங்க, ஏதோ ஒரு பெரிய மீன் கடிச்சு எடுத்துருக்கு. சில இப்படி பெரும்பாலும் இப்படி கடிச்சு வந்துட்டா ஒன்று பாறை மீனாக இருக்கும் அல்லது பெரிய பண்டாரி மீனாக இருக்கும். இல்லை வேண்டும் தட்டி போயிடும். ஒரு கேரை மறு கேரை, அது பாறை. இது ஒரு கேரை. இங்கே பாருங்க மக்களே, ஒரு பாறை வந்ததிலே பெரிய வத்தப்பாறை. ஒரு பண்டாரி மீன் வருதாங்க. இப்போ ஆறில் இருக்கடா, மெதுவே தட்டி விடுங்க ஐயா. ஒரு 10 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். நீரோட இப்போ கவனமாக தான் கொண்டு வரணும். விட்டுறாதே, கரெக்டாரே விட்டுறாதே. ஃப்ரெஷ்ஷாக இருக்கா பார்த்தீங்களா, எப்படி இருக்கான். எஸ் பாறையா, என்னதில்ல கண்ணாடி பாறையா, தூவி பாறை மாதிரி இருக்கு. தூவி பாறை கண்ணாடி பாறை இல்லை. பாருங்க மக்களை எப்படி வச்சிருக்கான். பாறை மஞ்சப்பாறை. மீன் இப்போ தான் பிடிச்சிருக்கான் போல இருக்கு. இங்கே பாருங்க நான் ஒரு பண்டாரி பாறை. அடுத்த தலைவர் வத்தப்பாறை இருக்கு மக்களே. சீசியா வருது. அது போயா கல்லு. ஓ பண்டாரி வத்தப்பாறை. குருவலை வத்தப்பாறையில் குருவலை.
மாதிரி 450 ரூபா ஏன்னா வயிற்று நைட்டு தூக்கு குத்து பண்டாரி 7 உயிரோட வந்திருக்கான் பாருங்க. ஏ பலன்னு மின்றானா. எம்மாடியோ உள்ள கை மாட்டிச்சுன்னு வச்சுக்கிறேங்க. எம்மா எம்மாடி ஏ நடுவா அங்கே நீங்க அந்த மீனை பார்த்தீங்களா, இதோட பல்ல பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க கயிறு மாதிரி செவ்வுது. இந்த கயிறெல்லாம் வாங்கி முடிக்க கிட்டத்தட்ட 12 மணிக்கிட்ட ஆகிட்டு, கரையை போகிறதுக்கு 3 மணிக்கிட்ட ஆயிரும். சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா இது நேற்று நைட்டே கொண்டு வந்த சாப்பாடு. வேலையெல்லாம் முடித்த பிறகு சாப்பாட்டில் கை வைக்கிறோம். இன்றைக்கி இறால் குழம்பு வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு ஒரு புடி பிடிச்சிட்டு போட்டை கரையை தட்டியாச்சு. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு கரையை போக வேண்டியதான் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அப்புறம் கரையை போய் மீனை வைத்து காசாக்கிட்டு திரும்ப நாளை தொழிலுக்கு ஆயத்தமாகணும்.